ஜனவரி 2 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முத்துப்பாண்டி போட்டுக்கிறதுக்கான ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு பாக்கியா சிவபாலன் இவங்க 2 பேருமே சண்முகத்துடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. எசக்கி முத்துப்பாண்டி அவங்க 2 பேருமே தனியா தங்குறதுக்கு ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அத்தை, எசக்கியும் முத்துப்பாண்டியும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா கோவிலுக்கு வந்து கெடா வெட்டுறதா நான் நேர்ந்திருக்கிறேன். அதனால நாங்க எல்லாருமே நாளைக்கே கெடா வெட்டுறதுக்கு போக போறோம். டே சிவபாலா, நீனும் உங்க அம்மாவும் கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க சண்முகம். அத்தான், கெடா வெட்டா அதை சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆயிருச்சு. கண்டிப்பா நான் வந்துருவேன் அத்தை. அம்மாவை கூப்பிட்டு பாப்பேன். வந்தா போச்சு, வல்லையா நான் பாட்டுக்கு வந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏத்த, நீயும் பிள்ளை புருஷன் அப்படின்னு சொல்லாம மறுபடியும் இந்த வீட்டுக்கு நீ வந்துட்டனா ராணி மாதிரி இருக்கலாம்ல, எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அப்படின்னு சொல்றாங்க சண்முகம். டேய், 2 பிள்ளையையும் உன் வீட்டுக்கே நான் அனுப்பி வச்சுட்டேன். இருக்கிறது சிவபலன் மட்டும்தான். அவனுக்கு வீராவை கட்டி கொடுத்துட்டா எனக்குன்னு அந்த வீட்டுல வேலை. அவனும் வீட்டை விட்டு வெளியே வந்துருவான். நானும் அவனோடய சேர்ந்து வந்துட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏத்த, ஏற்கனவே 2 பேத்த அந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்து பலி கொடுக்க போனது பத்தாதா? நீ வேற திரும்ப இன்னொரு பிள்ளைய அந்த வீட்டுக்கு கேக்குற? உடனே முத்துப்பாண்டிக்கு கோவம் வந்துருது. எதுக்காக நீங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? பழி கொடுக்க பாத்தீங்களா? ஆமா, உன் அப்பன் கொல்றதுக்கே துணிஞ்சவன் தானே. அப்ப நாங்க என்ன சொல்றது அப்படின்னு 2 பேத்துக்குமே வாக்குவாதம் நடக்குது. இடையில கனி பேசி எல்லாத்தையுமே காமெடி ஆக்கி விட்டாராங்க. சாப்பிட்றதுக்காக உக்காந்துருக்கும் போது முத்துப்பாண்டி கேக்குறாங்க, இன்னைக்கு என்ன எல்லாமே சைவமா இருக்குது, அசைவம் ஒண்ணு கூட இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. நாளைக்கு நம்ம எல்லாரையுமே கோவில்ல போய் கெடா வெட்ட போறோம்ல, அதுக்காக இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு நாள் மட்டும் செய்வோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி, இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்காக வர்றாங்க முத்துப்பாண்டியும் எசக்கியும். இன்னொரு பக்கம் எசக்கிய கடத்திட்டு போய் கொலை பண்றதுக்காக சவுந்தரபாண்டி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி கொத்து கொத்தா பணத்தையும் அவன் கையில கொடுத்தாடுறாங்க. குலதெய்வ கோவிலுக்கு போய் கெடா வெட்டி விருந்து வைக்கிறதுக்காக வீட்டுல இருக்கிற எல்லாருமே தடபுடலா கிளம்பி கோவிலுக்கு வந்து சேர்ந்தாடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சவுந்தரபாண்டி, கோவிலையே வச்சு அந்த எசக்கிய நாம தான் கிடத்தணும், அவளை கழுத்து அறுத்து போடணும், அப்பதான் எனக்கு இருக்கிற கோவம் எல்லாமே குறையும், அவ ஆத்தால நான் தான் கொன்னேன், இவளையும் நான் தான் கொல்லணும், அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க மனசுக்குள்ள. அதனால சவுந்தரபாண்டி ஐயர் வேஷத்துல அந்த கோவிலுக்குள்ள மாடு வேஷத்துல உள்ள நுழையிறாங்க. டேய் தம்பி, நீ இப்படி வேஷம் போட்டிருக்கிறது எங்களுக்கே அடையாளம் தெரியலன்னா பாரு, அச்சா அசல்ல கோவில்ல வேலை செய்யற ஐயரு மாதிரியே இருக்கிறாடா. இந்த வேஷத்துல போய் அவளை கடத்தினா வைய, உன்னைய யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. உன் மையன் என்ன இன்ஸ்பெக்டரு, அவனாலேயே உன்னைய கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதையும் நம்பிட்டு சவுந்தரபாண்டி எசக்கிய கடத்துறதுக்காக கோவிலுக்குள்ளேயே நுழைகிறாங்க. எல்லாருமே கடா விருந்துக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குடும்பமே சேர்ந்து ஒரே இடத்துலயே உட்காந்து காய்கறி எல்லாமே கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சவுந்தரபாண்டி கழுகு மாதிரி ஓரமா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே எப்ப தனித்தனியா பிரிஞ்சு போவாங்க, அந்த எசக்கி எப்படி தனியாவ நம்ம அவளை கூட்டிட்டு போய் கடத்துறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்பதான் எல்லாருமே கோவிலை கூட்டி சுத்தம் பண்றதுக்கு 2 பேரும், சமைக்கிறதுக்கு 2 பேரு, கோவிலுக்கு தேவையான பழந்தேங்காய் கொண்டுட்டு போய் வைக்கிறதுக்கு 2 பேருன்னு ஆளுக்கு பிரிஞ்சு போகுறாங்க. அப்ப எசக்கி மட்டும்தான் சமைக்கிறதுக்காக காய்கறி நறுக்கிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம். இதை விட்ட நம்மள அந்த எசக்கியை கடத்தவே முடியாது, அப்புறம் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க சவுந்தரபாண்டி.